நாம இப்போ நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சுரக்காப்பட்டியில் நின்றுட்டு இருக்கோம். இங்கே எனக்கு பின்னாடி பாருங்கள் எவ்வளோ மாடுகள் நிற்கின்னு. இந்த மாடுகளுக்கு சொந்தக்கார மாடுகள் எங்கே இருக்குன்னே தெரில. ஸோ இந்த மாடுகளெல்லாம் கரெக்டான இடத்துல ப்ராப்பராக கொண்டு போய் அடைச்சாங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் குழந்தைகள் போகும்போதோ இல்லை நிறைய ஆக்சிடென்ட்ஸ்க்கோ இப்போ ரீசெண்டாக நடந்த சென்னையில் நடந்த ஒரு அசம்பாவிதத்துக்கும் காரணம் இதுதான். பாருங்கள் இங்கே வீட்டு வேலை சம்மந்தமாக ஏதோ மண் அடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல எவ்வளோ மாடு இங்கே படுத்துருக்கு பாருங்கள். காலையில் கரெக்டாக மணி 10 மார்னிங் 10 o'clock எவ்வளோ மாடு ரோடை பிளாக் பண்ணி படுத்து கிடக்கும். இந்த மாதிரிலாம் வீடியோஸ்லாம் போட்டோம் அப்படின்னா உடனே வந்து நீ யாரா இதெல்லாம் கேட்குறது, நீலாம் கேட்கக்கூடாது இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. இதெல்லாம் ரோட்டில் நடக்குதுங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். பட் இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் ஒரு பொண்ணுக்கு சென்னையில் மாடு முட்டி கிட்டத்தட்ட ஒரு 80 தையலுங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நியூஸில் பார்த்தேன். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ப்ளீஸ் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. இந்த மாடு வச்சிருக்கிற மாடுன்னு சொன்னது தப்பாக இருந்தால் கூட மன்னிச்சுக்கோங்க. பட் இதுதான் உண்மை. ஸோ ரோட்டுக்காட்டில் இந்த மாதிரி மாடெல்லாம் விடாதீங்கப்பா, சரியா? முடிஞ்சால் அதை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இந்த மாதிரி இந்த வீடியோ அந்த மாட்டு ஓனருக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அவர் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாருன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சமுதாயத்துக்கு.